அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 கலர் ரோசஸ் இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. வெயிலினோட தாக்கம் அதிகமாக இருந்தனால இப்போ மீண்டும் அடுத்த மாதத்துலேருந்து நல்லபடியாக எல்லாத்தையும் உருவாக்கிடுவோங்க. இதை பாருங்கள், இந்த ரோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா அழகாக பூக்குங்க. நிறைய பூக்கள் வைக்குங்க. ரொம்ப அழகான ஒரு ரோஸ் சொல்லலாம். இப்போ வாழைப்பழத்தோலும் முட்டை ஓடியும் நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி சுற்றி வர கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா பூக்கள் வைக்குங்க. நான் அது மாதிரி தாங்க இயற்கையான பொருட்களை வச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேங்க. பூக்களுங்களுக்கெல்லாம் கொடுப்பேங்க. தினசரி தண்ணியும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அரிசி கழுவின தண்ணியெல்லாம் இருந்தால் கூட நல்லா தெளித்து விடலாங்க. பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்யுங்க. இப்போ ரோசஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல சூரிய ஒளியும் அதுக்கு தேவைங்க. மாலையில் நிழல் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டா போதுங்க. நல்ல பூக்கள் வருங்க. தொடர்ந்து பூக்கள் வரணுன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. கொத்து கொத்தான ரோசஸும் மாடி தோட்டத்தில் இருக்குது. கொடி ரோசஸும் இருக்குங்க. இப்போ பூக்கள் வைக்கல, அவ்வளோதாங்க. கட் பண்ணி பூக்கள் பூத்தோடனே அதை கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் புதுசாக பூக்கள் வருங்க.